அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். கோபுரம் சிப்ஸ் 9000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிப்ஸ் நிறுவனம். டவுன்லோட் #cash app now. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மினிஸ்டர் பதவி மட்டும்தான், ரிசைன் பண்றது மட்டும்தான் அவர் கையில இருந்தது. அசோக் குமார் அவர்களை சரணடையணும் சொல்றது அவர் கையில இல்ல. ரெண்டாவது, அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தொடர்புல இருக்காரான்னு தெரியல. மூன்றாவது, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டோட கான்டாக்ட் வந்து இப்ப மாத்திக்க முடியாது, ஏன்னா அது ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. எது மாத்த முடியும்? அவர் ரிசைன் பண்றது மட்டும்தான். கன்விக்ட் ஆகல, இன்வெஸ்டிகேஷன் இருந்தாருன்னா இலாக்கால இருக்கிற மந்திரியா கூட தொடரலாம். ஆனா சிஎம்மும் வந்து எங்கேயுமே அவரை பிரஷர் பண்ணல, நீங்க ரிசைன் பண்ணிடுங்க, அந்த மாதிரி ஒரு இண்டிகேஷனே கிடையாது. செந்தில் பாலாஜி அவர்கள் எவ்வளவு முக்கியமான பவர்ஃபுல் மினிஸ்டரா இருந்தா இலாக்கா இல்லாத மந்திரியாக தொடர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்குறாங்க. நிறைய பேர் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து சமன்ஸ் பண்றாங்க. யார் அரெஸ்ட் ஆறாங்க மட்டும் ட்ரெண்ட் பாருங்க. சமன்ஸ் கொடுத்து நான் கோஆபரேட்டிவா இருந்து சமன்ஸ் கொடுத்து எவேசிவா இருந்தா அப்பதான் அரெஸ்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பொன்முடி அவர்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சமன்ஸ் கொடுக்குறாங்க, பொன்முடி அவர்கள் போயிட்டு அப்பியர் ஆகுறாரு, அரெஸ்ட் பண்ணலையே. அவரோட சகோதரர் அங்கே போய் விளக்கம் கொடுக்காம இருந்தது, அப்புறம் அதிகாரிகளை வந்து தாக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் அவருக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருந்திருக்கு. இல்லை, இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கொடுக்கக்கூடிய சமன்ஸ்க்கு லீகலா போய் அப்பியர் ஆகி ஆன்சர்ஸ் கொடுத்திருந்தாலே ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். சமன்ஸ் கொடுக்குறாங்க, அப்பியர் ஆக மாட்டேன், விமர்சிக்கவும் செய்வேன், அந்த நோக்கம் இருக்கே, அப்போ அதோட கான்சிக்வன்ஸ் என்னவா இருக்கும்? இப்போ வந்து அவரோட ஜாமீன் வந்து தள்ளி போயிருக்கு. பெயில் ஆகப்பட்டது இப்போ அவருக்கு ஃபியூச்சர்ல கூட டிசைட் பண்ற பவர் வந்து கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா சார் வணக்கம். வணக்கம். செந்தில் பாலாஜி அவருடைய இந்த விவகாரம் இப்போ வந்து தன்னுடைய அமைச்சர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. இதனால அவருக்கு ஜாமீன் கிடைக்கும் அப்படிலாமே எல்லாரும் பரவாயில்ல, அரசியல் விமர்சகர் எல்லாருமே சொல்லணும். இல்லை, இப்போ வந்து அவரோட ஜாமீன் வந்து தள்ளி போயிருக்கு. ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க? டெஃபினட்டா செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ச்சியாக ஜாமீன் போடுறாரு, பெயில் போடுறாரு. பெயில் போடுறது வந்து அவருடைய அரசு சட்டத்தில் இருக்கக்கூடிய அவருடைய ரைட்டு. அதுவும் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல எத்தனை வாட்டி பெயில் போகணும்னு எங்கேயுமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. செக்ஷன் 45 ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 பொறுத்த வரைக்கும் 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்போஸ் பண்ணணும், அப்படி அப்போஸ் பண்ணும்போது கோர்ட் பிலீவ் பண்ணணும் அந்த ஆக்டுக்கு, அந்த அஃபென்ஸ்க்கு அவர் கில்ட்டி ஆக மாட்டாருன்னு. அப்படி பிலீவ் பண்ணால் பெயில்ஸ் தரலாம் அப்படிங்கிற ட்வின் கண்டிஷன்ஸும் மெடிக்கல் கிரவுண்ட்ஸையும் கொடுக்கலான்னு. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் இனிஷியலாக பெயில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கிரவுண்டில் போட்டார், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு, அந்த மெடிக்கல் கிரவுண்டை ஏற்றுக்கல. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, நீங்கள் லோவர் கோர்ட்லேயே நீங்கள் அப்ளை பண்ணாங்கன்னு செஷன்ஸ் கோர்ட்டுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் செஷன்ஸ் கோர்ட்டில் திருப்பி வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பெயில் பெட்டிஷன் போடுறாரு, திருப்பி ரிஜெக்ட் ஆகுது. ஆனால் ரிஜெக்ட் ஆகும் போதெல்லாம் 3 காரணங்கள் சொல்லப்பட்டது இருமுறை. 3 காரணங்கள் என்னென்னா, செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத மந்திரியா தொடர்றது, ரெண்டாவது அசோக் குமார் அவர்கள் சரணடையாமல் இருக்கிறது, மூன்றாவது செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய இன்கம் டேக்ஸ் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கான்டாக்ட்னா என்னன்னா, அவங்க வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சர்ச் அண்ட் சீசர் பண்ணும்போது, அப்போ அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கும்போது அந்த அவங்கள துன்புறுத்தினது, அந்த காரு, அந்த இனோவா காரை உடைச்சது வந்து நேஷனல் நியூஸ் இருமுறை. அது வந்து அந்த எல்லாருமே பார்த்ததுனால இந்த 3 அப்சர்வேஷன் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பார்க்க முடிஞ்சது. கோர்ட்ஸ், கான்ஸ்டியூஷன் கோர்ட்ஸே அவருக்கு வந்து ஆர்டர்ஸ் பார்க்க முடிஞ்சது. அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜி அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சேஞ்ச் இன் சர்கம்ஸ்டன்சஸ்ன்னு சொல்லுவோம் இருமுறை. ஒரு பெயில் போடணும்னா ஒரு சேஞ்ச் இருக்கணும் சர்கம்ஸ்டன்சஸில், மேண்டேட்ரி கிடையாது. நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்பெண்டிங் இன் பிரிசன் ஆல்சோ இஸ் ஒன் ஆஃப் த கண்டிஷன் சேஞ்ச் தான். பட் கான்கிரீட் அண்ட் பிரைமரி கண்டிஷன் சேஞ்ச் இருக்கணும். அந்த கான்கிரீட் அண்ட் பிரைமரி கண்டிஷன் சேஞ்சில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அவருடைய மினிஸ்டர் பதவி மட்டும்தான், ரிசைன் பண்ணுறது மட்டும்தான் அவர் கையில் இருந்தது. அசோக் குமார் அவர்களை சரணடையணும் சொல்றது அவர் கையில் இல்லை. ரெண்டாவது, அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தொடர்புல இருக்காரான்னு தெரியல. மூன்றாவது, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டோட கான்டாக்ட் வந்து இப்போ மாற்றிக்க முடியாது, ஏன்னா அது ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, கடந்த காலம் ஆயிடுச்சு. அப்போ எது மாற்ற முடியும்? அவர் ரிசைன் பண்ணுறது மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அதுக்கான கவர்னர் லெட்டர் எதிராக ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லி, அதுக்கப்புறம் பெட்டிஷன்ஸ் வந்து கோர்ட்டில் போடுறாங்க. கோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, முதல்வர் தான் முடிவு எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கவர்னருக்கு அதுக்கு பவர் கிடையாது, முதல்வர் தான் ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் கோர்ட்லேயும் வந்து ஒரு அப்சர்வேஷனாக பார்க்க முடிஞ்சது, எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்கவங்க கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டா 48 மேலே சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு லெஜிஸ்லேட்டருக்கு அப்படி இல்லை. அதுக்கான ப்ரொடெக்ஷன் ஆகப்பட்டது பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள் ஆக்ட் 1950 டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பருங்கிறது கன்விக்ட் ஆனால் மட்டும்தான் வரும். பொன்முடி அவர்களுக்கு இப்போ வந்திருக்கு. அந்த மாதிரி கன்விக்ட் ஆகலை, இன்வெஸ்டிகேஷன் இருந்தாருன்னா இலாக்கால இருக்கிற மந்திரியா கூட தொடரலாம். ஆனால் சிஎம் அவர்கள் அவர் இலாக்கா இல்லாத மந்திரியா தொடர வைக்கிறாரு. ஆனால் சிஎம்மும் வந்து எங்கேயுமே அவரை ப்ரெஷர் பண்ணல, நீங்கள் ரிசைன் பண்ணிடுங்க, அதுக்கான அறிக்கைகளோ அதுக்கான அந்த மாதிரி ஒரு இண்டிகேஷனே கிடையாது. அவர் இலாக்கா இல்லாத மந்திரியா தொடர்றாரு. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், செந்தில் பாலாஜி அவர்கள் எவ்வளோ முக்கியமான பவர்ஃபுல் மினிஸ்டராக இருந்தால் இலாக்கா இல்லாத மந்திரியாக தொடர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்குறாங்க.
அதே மாதிரி சிஎம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காருன்னு பார்க்கணும். அவருடைய பார்ட்டி ஒர்க்கர் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்ட்டி லீடர், பார்ட்டி ஒர்க்கர், பார்ட்டி ஃபங்க்ஷனரியை அரெஸ்ட் ஆகும் பொழுது கையை விடுற நிறைய பார்ட்டி பார்க்க முடியும். ஆனால் சேம் பார்ட்டி எந்த அளவுக்கு வந்து இலாக்காத மந்திரியை கூட தொடருங்கன்னு சொல்றது வந்து டெஃபினட்டாக அப்ரிஷியேட்டட், பிகாஸ் இஸ் சேவிங் இஸ் ஓன் பார்ட்டி மெம்பர் ஃப்ரம் தி பொலிட்டிக்கல் ஆங்கிள். அப்படின்னு பார்க்கும்பொழுது செந்தில் பாலாஜி யோசிச்சு ரிசைன் பண்ணுறாரு. அது ஒரு சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கிறதுனால பெயில் பெட்டிஷன் வந்து ஆர்குமெண்ட்ஸ்க்கு வரும்பொழுது பல விஷயங்கள் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, ரிசைன் பண்ணது மட்டும் கிடையாது. ரெண்டாவது வந்து அவரோட எவிடன்ஸ் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா அந்த பென் டிரைவ் ஆகப்பட்டது டேம்பர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட உடல்நிலை நிறைய விஷயங்கள் குறிப்பிடுறாங்க. செந்தில் பாலாஜி தரப்புல இந்த பெட்டிஷன்ஸ் போடுறாங்க, வாதங்கள் வைக்கிறாங்க. பிரதிவாதங்கள் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வைக்கிறாங்க. இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வைக்கக்கூடிய பிரதிவாதங்களில் முக்கியமாக பார்க்க வேண்டியது அவங்க குறிப்பிடக்கூடிய அந்த மோடஸ் ஆபரண்டி ஆஃப் அந்த ஸ்கேம். ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது வந்து அவருடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆன பணம். மூன்றாவது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அவருடைய சமன்ஸ் கொடுத்து அப்பியர் ஆகாதது. இருமுறை நிறைய பேர் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து சமன்ஸ் பண்ணுறாங்க. யார் அரெஸ்ட் ஆகிறாங்க மட்டும் ட்ரெண்ட் பாருங்க. செக்ஷன் 19 ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் எப்போ இன்வோக் ஆகுதுன்னா, சமன்ஸ் கொடுத்து நான் கோஆபரேட்டிவாக இருந்து சமன்ஸ் கொடுத்து எவேசிவாக இருந்தால் அப்போ தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு சமன்ஸ் 2 சமன்ஸ் இல்லை, 8 சமன்ஸ் 9 சமன்ஸ். இவன் இன்னைக்கு வந்து ஜார்க்கண்ட் சிஎம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ பிரிசனில் இருக்காரு. எத்தனை சமன்ஸ் கொடுத்துருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்? கிட்டத்தட்ட 8லேருந்து 9 சமன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபர்ஸ்ட் சமன்ஸ் கொடுத்து அப்பியர் ஆகி கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் பொன்முடி அவர்கள், அவர் பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சமன்ஸ் கொடுக்குறாங்க, பொன்முடி அவர்கள் போயிட்டு அப்பியர் ஆகுறாரு. அதுவும் எப்போ அப்பியர் ஆக சொல்கிறாங்க? காலையில் கூட சொல்லலை, நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சு 4:30 மணிக்கு மேலே வாங்கன்றாங்க. கரெக்ட் டைமுக்கு போகிறாரு, அரெஸ்ட் பண்ணலையே. இன்ஃபேக்ட் ஒரு மந்திரி அரெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயமே கிடையாது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். காரணம் என்ன? ஒரு மந்திரி டெஃபினட்டாக வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போக மாட்டாரு, ஏன்னா மக்களோட வேலையில் இருக்காரு. இலாக்கா இருக்க மந்திரியாக இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஃப்ளைட் ரிஸ்க் இருக்காதுங்கிறதா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருக்கு தெரியும். பட் எவேசிவாகவும் நான் கோஆபரேட்டிவாகவும் அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து விமர்சிச்சாலும் டெஃபினட்டாக வந்து கான்சிக்வன்சஸ் இருக்க தானே செய்யும். ஸோ அப்போ அவருக்கு வந்து என்னன்னா அவரோட சகோதரர் அவருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஏற்கனவே உடனே அங்கே போய் விளக்கம் கொடுக்காம இருந்தது. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அதிகாரிகளை வந்து தாக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் அவருக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருந்திருக்கு. இல்லை, இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதெல்லாம் கூட செகண்டரி. கொடுக்கக்கூடிய சமன்ஸ்க்கு லீகலாக போய் அப்பியர் ஆகி ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தாலே ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். சமன்ஸ் கொடுக்குறாங்க, அப்பியர் ஆக மாட்டேன், விமர்சிக்கவும் செய்வேன் அப்படிங்கிற அந்த நோக்கம் இருக்கே, அப்போ அதோட கான்சிக்வன்ஸ் என்னவா இருக்கும்? இப்போ போலீஸ் வந்து இருக்காங்க, நீங்கள் ஸ்டேட்லேயே கூட எடுத்துக்கோங்க. போலீஸ் வந்து சொல்கிறாங்க இது ஒபே பண்ணணும்ப்பா, டிராஃபிக் ஒபே பண்ணணும், நீ வந்து கரெக்டாக நடந்துக்கணும், ரோட் டிராஃபிக்கே எடுத்துப்போம். இல்லை நான் ராஷா தான் டிரைவ் பண்ணுவேன்னா, போலீஸ் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுடைய லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க ஆக்ஷன் எடுக்கணும்னா நீங்கள் ஜுடிஷியரிக்கு போயிட்டு அப்ரோச் பண்ணணும், அவ்வளோதான் பண்ண முடியும். அதே மாதிரி தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கொடுக்குற சமன்ஸ் மேலே ஒன்று நீங்கள் ரிட் பெட்டிஷன் போயிருக்கலாம், இல்லாட்டி அதுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணியிருக்கலாம், போயிட்டு அப்பியர் ஆகிருக்கலாம். இது ரெண்டுமே பண்ணாமல் விமர்சிச்சா அப்போ அதுக்கான கான்சிக்வன்ஸ் ஆகப்பட்டது செக்ஷன் 19 ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த ஆஸ்பெக்ட் ஆகப்பட்டது, பெயில் ஆகப்பட்டது இப்போ அவருக்கு ஃபியூச்சரில் கூட டிசைட் பண்ணுற பவர் வந்து கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் அவர் போடுற பெட்டிஷன் ஒரு பெட்டிஷனுக்குமே பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களுடைய பெட்டிஷன் பேஸ் பண்ணி அப்போஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. காரணம்னா செக்ஷன் 45 ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 அதுதான் பிரைமரி கண்டிஷன். செகண்டரி கண்டிஷன் கோர்ட் ஷுட் பிலீவ் தட் இஸ் நாட் கில்ட்டி ஆஃப் அஃபென்ஸ். அதுக்கான பாசிபிலிட்டி எடுத்து பார்த்தாலும் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்திருக்கு இல்லையா? 2022 வந்த ஜட்மெண்ட், லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் அவர்களுடைய ஜட்மெண்ட், அதில் பாதிக்கப்பட்டவங்க யாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருமுறை நீங்கள் ஒரு ஆஸ்பிரேஷனல் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அது வந்து டிரான்ஸ்போர்ட் துறையில் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. அதே மாதிரி உங்களுடைய தெரிஞ்சவங்க யாரோ வந்து ஒரு டிரைவராகவோ ஒரு கண்டக்டராகவோ டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஆகணுன்றதுக்கு ஆசைப்படுறாங்க. அப்போ கவர்மெண்ட்டில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து விண்ணப்பிக்கிறாங்க, விண்ணப்பிச்சு ஈகராக இருக்காங்க, கவர்மெண்ட்டை நம்புகிறாங்க. இந்த கவர்மெண்ட் நம்ம எலெக்ட் பண்ண கவர்மெண்ட்டு, அவங்க வந்து டெஃபினட்டாக இந்த நம்மளுக்கு ஏதாவது வேலை கிடைக்கும், நம்மளுக்கு எல்லா தகுதியும் இருக்குது, அந்த மெரிட்டில் கிடைக்கும்னு ஒருத்தர் நம்புறாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, அந்த இலாக்கா இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், ஃபார் எக்ஸாம்பிள் செந்தில் பாலாஜி தொடர்பில் இருக்கேன், நான் வந்து வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி காசு கொடுக்குறாரு. அதை பேஸ் பண்ணி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து வேலை கொடுத்துட்றாரு. இன்னொருத்தர் காசு கொடுக்குறா, நான் வேலை கிடைக்கல. இந்த 3 பேரில் யார் ஆக்சுவலாக பாதிக்கப்பட்டவங்க?
உண்மையாக பாதிக்கப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட், நம்ம எலெக்ட் பண்ண கவர்மெண்ட்டு, அதனால வந்து எனக்கு ஃபியூச்சர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கும் மெரிட்னு ஒன்று நம்பினாங்கல்ல, அவங்க தான் அக்ரீடு பார்ட்டி அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் வந்து பெட்டிஷன் ஏற்றுக்கிட்டாங்க. அந்த பெட்டிஷனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஜட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த அக்ரீட் பார்ட்டினா யாருங்கிறது எங்கேயுமே வந்து டிஃபைன் பண்ணாத விஷயம். சில கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்லேயோ இல்லாட்டி வந்து ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்லேயோ எங்கேயுமே அக்ரீட் பார்ட்டினா யார், ஐபிசி அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லை. அந்தந்த கேஸ்க்கு தீர்மானிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் பொழுது இந்த ஜாப் ஸ்கேம் மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் யார் வந்து அந்த கவர்மெண்ட்டை நம்பி ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு வேலை கிடைக்கும் நம்பினாங்களோ அவங்களுக்கு காசு கொடுத்து வேலை வாங்கினவங்களால வேலை கிடைக்காம போச்சு இல்லை, அவங்க தான் அக்ரீட் பார்ட்டி அப்படிங்கிற விஷயம் வரும்பொழுது சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வந்து 2022 வருது. அதுக்கப்புறம் May 16, 2023 செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜட்மெண்ட் வருது. அதை பேஸ் பண்ணி தான் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், when I say law enforcement department, CCB as well as enforcement directorate இந்த ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க இருமுறை. அதனால செந்தில் பாலாஜி இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ வாட்டி வேணால் பெயில் போடலாம். கோர்ட்ஸ் வில் ஹியர் த மேட்டர். அந்த பெயில் ஆகப்படுது சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டான்சஸில் ஒன்று போடலாம். பட் அல்டிமேட் பவர் டு டிசைட் ஆன் பெயில் அது வந்து கோர்ட்டோட பவர் தான். ஸோ அது எப்படி ஃபியூச்சரில் இவர் என்ன பெயில்ஸ் போட போகிறாரு, எப்படி வந்து லீகலாக அணுகுவார், என்னென்ன ப்ரொவிஷனில் வருவார், சட்ட வல்லுநர்கள் டெஃபினட்டாக கைட் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு செக்ஷன் 309 பெட்டிஷன் போட்டிருந்தார். அந்த 309 பெட்டிஷனில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது பிஎம்எல்ஏ கேஸ் வந்து நான் அரெஸ்ட் ஆயிருக்கேன், ஆனால் ப்ரெடிகேட் அஃபென்ஸு அதுக்கான ஒரு அஃபென்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த அஃபென்ஸ் வந்து சிசிபி இன்வெஸ்டிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாளைக்கு ஃபியூச்சரில் நான் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாலோ இல்லை அது அக்விட் ஆகிட்டாலோ இந்த சிறைச்சாலை இருந்த பீரியட் வந்து தேவையில்லாமல் தான் நான் இருந்திருப்பேன் இல்லையா, அதனால இது அது வரைக்கும் நிறுத்துங்க, அது முடிகிற வரைக்கும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான பெட்டிஷன்ஸும் ஒரு போட்டுட்டு தான் இருக்காரு, சட்ட ரீதியாக அணுகிறாரு. பட் அல்டிமேட்டாக டிசைட் பண்ண வேண்டியது நீதிமன்றங்கள் தான். ஸோ அது எப்படி இருக்க போகுது ஃபியூச்சருங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு ஜுடிஷியரி, இட் இஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி, பவர் ஆஃப் த ஜுடிஷியரி இஸ் அல்டிமேட் பவர். அது இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எலக்ட்ரல் பாண்டும் பார்க்க முடியும், வித் ரெஸ்பெக்ட் டு செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயில் பெட்டிஷன்ஸ்லையும் அதை பார்க்க முடியும். இட்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி தான் மையப்புள்ளியே கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில். ஓகே, ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நீதிமன்றங்களுடைய அந்த அப்டேட் என்ன, அவங்களுடைய தீர்ப்புகள் இது என்ன அப்படிங்கிறத வருங்காலங்கள் தான் என்னங்கிறது சொல்லும். ஸோ நிகழ்ச்சியிலிருந்து உங்களை நேரத்தை ஒதுக்கி கொடுத்து கருத்தில் வழங்கி மிக்க நன்றி சார். நன்றி இருமுறை. அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். கோபுரம் சிட்ஸ் 9000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிட்ஸ் நிறுவனம். டவுன்லோட் #cash now. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.